Hi friends, வணக்கம். Welcome to my channel தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோல ஒரு ஹெல்த்தியான கீரை சட்னி ரெசிபி பார்க்கலாம். நம்ம எப்போதுமே டிஃபனுக்கு தேங்காய் சட்னி இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கீரை யூஸ் பண்ணி சட்னி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாகவும் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுமே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌனா ஆற வரைக்கும் வதக்கிக்கிறேன். கோல்டன் ப்ரௌனா ஆயிருச்சு. இதில் 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 போல பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணுமே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பாதியை குக்கார வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதியாக வதங்கியாச்சு. இது கூடவே ரஃபாக கட் பண்ணி வச்ச மணத்தக்காளி கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கப் இருக்கும். துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கீரை கொஞ்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி சட்னி செய்யலாம். உங்கள்கிட்ட எந்த கீரை இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். சிறுகீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ருசிக்கு ஏற்றவாறு நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். கீரையும் வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து குக்கர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சிக்கிறேன். சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கோல்டன் ப்ரௌனா ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம அரைச்சி வச்ச சட்னி கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். கீரையில ரொம்பவே அதிகமான இரும்புச்சத்து இருக்கு. வாரத்துல 3ல இருந்து 4 முறை கூட கீரை குக் பண்ணி சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்ரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.